ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான செல் என்ட்ரி வந்து இன்னைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற என்ட்ரி. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து தேர்ஸ்டே. எக்ஸ்பைரி டே. மோஸ்ட்லி நம்மளுக்கு சைட்வேஸ் ஒரு நல்ல ஒரு ட்ராப் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னோட ட்ரேடிங் பிளானை பொறுத்தளவுக்கு தேர்ஸ்டேக்கான என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோக்கஸ் ஆல்ரெடி எனக்கான ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி. அதோட கண்டினியூவேஷன் எனக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஒன்ஸ் இந்த லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா 25,111 பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நான் ஃபுல்லாக எதிர்பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 24,960 வரைக்கும் நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து எதிர்பார்க்குறேன். அதுக்கு வந்து நிஃப்டி வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா எனக்கு 158 to 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே அகைன் ஒரு செல் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு சடனாக வந்து நிஃப்டி வந்து சேம் இதே ரேஞ்சுக்குள்ளே அகைன் சப்போர்ட் படுக்குது. அதாவது இந்த 23,500 இருந்துச்சுல, 24,500 நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி நம்மளுக்கு அகைன் இந்த இடத்துல வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு கன்சாலிடேட் போகும். இல்லைனா இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 200 to 275 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட். இதில் எனக்கு சப்போர்ட் எடுக்காமல் அந்த சப்போர்ட் இங்கே எடுக்குமா எடுக்காதுங்கிறது எனக்கு இந்த லெவல்லே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி எடுக்கல அப்படின்னா நான் இங்கேயே என்ட்ரி எடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 25,023யும் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,960 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனில் எனக்கு ரெடியாக இருக்குது. இங்கே சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் எடுக்கலன்னா டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம மைரேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க.